ஸ்ரீ கிருஷ்ணாய நம. நமஸ்காரம். வெல்கம் டு அர்த்தானுபவம். நம்ம எல்லாருமே கிருஷ்ணர் கதைகள் கேட்கறதுக்கோ அனுபவிக்கிறதுக்கோ ஒரு அபிருச்சி வச்சுருப்போம். எல்லாருக்குமே கண்ணனோட கதைன்னு ஒரு பெரும் ஆசை தான். அந்த மாதிரி நிறைய கதைகள் பாகவதத்தில் இருக்குது. என்னெல்லாம் கிருஷ்ணன் பண்ணியிருக்கார் அப்படின்னு. கிருஷ்ணன் இந்த உலகத்துக்கு வந்து அந்த யசோதைக்கு எவ்வளோலாம் அனுபவம் கொடுத்துருக்கா, அந்த கோபிகைகளுக்கு எவ்வளோலாம் அனுபவம் கொடுத்துருக்கா அப்படின்றது நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு ரொம்ப ரம்யமாக இருக்கும் கேட்குறதுக்கு. நிறைய விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், சிலது கேள்விப்படாதையும் இருந்திருக்கலாம். நான் இந்த குட்டி குட்டி கதைகளில் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சேர்த்து சொல்ல போகிறேன். இது கேட்குறதுக்கே ஒரு ஆனந்தம்தான். உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தாலும் உங்காட்டில் இருந்த குழந்தைகளுக்கு இதை சொன்னேன்னா அவளும் ரொம்ப ஆசையாக இருப்பாள். எது நம்ம கேட்டு கேட்டு வளர்கிறோமோ அது மாதிரியே நம்ம ஆகும் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ பெருமாளை பற்றி, கிருஷ்ணரை பற்றி, கண்ணனை பற்றி சொல்லி சொல்லி நீங்கள் வளர்த்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த கண்ணன் நெட்ட ஈர்ப்பு ஜாஸ்தி ஆகிடும் குழந்தைகளுக்கு. குழந்தை அப்படின்னுச்சே கண்ணன் குழந்தையாக இருக்கச்சே ஒரு சின்ன கதை. கண்ணன் ஒரு 2-3 வயசு இருக்கும். விளையாட வெளியில் கிளம்பின்னு இருக்கா. யசோதை ஓடி வரா. வந்துட்டு காலுக்கு 2 பாதுகையை கொடுக்குறா. இதை போட்டுண்டு போ அப்படின்றா. இது என்ன புதுசாக இருக்குது, எனக்கு இது வேண்டாம், நான் போய் அந்த இடத்துல இருக்கிற மாடுகளோட நான் விளையாட போகிறேன், பசுக்களோட விளையாட போகிறேன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீ போகிறேன்னு தெரியும்டா, நான் அதெல்லாத்தையும் அழிச்சுட்டு நான் வனத்துக்கு போகிறேன், அதுவும் எனக்கு தெரியும்டா, அதனால தான் இதை போட்டுக்கோன்னு சொல்கிறேன்னு அம்மா திருப்பியும் சொல்கிறா. கிருஷ்ணன் அதை காலை போட்டுக்கச்சே அவன் சரிப்படலை. என்னமோ சரியா இல்லைன்னு. இல்லை இது எனக்கு வேண்டாம், நீ பிடிவாதம் பிடிக்காதேன்னு. இல்லை கண்ணம்மா, நீ போட்டுண்டாதான் நீ வெளியில் போக முடியும், இல்லைன்னா உன்னை போக விட மாட்டேன் அப்படின்னு அவன் அம்மா மிரட்டுறா. அப்போ கண்ணன் கேட்குறான், என்னம்மா இது புதுசாக இருக்குது, இது என்னது, நான் ஏன் காலில் போட்டுக்கணும், நான் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லச்சு யசோதை சொல்கிற, வந்து கால் ரொம்ப மிருதுவான காலுடா, ரொம்ப சாஃப்டாக ஒரு கால், நீ வெளியில் போய் வனத்துக்கெல்லாம் போகிறேன்ற, காலில் எதனா குத்திடாதா, வேண்டாம், உனக்கு அதெல்லாம் போட்டுக்காத, உன்னால் போக முடியாது, காலில் முள்ளெல்லாம் குத்திடுத்துன்னா வலிக்கும், ரத்தம் வரும், அப்படியெல்லாம் நீ போகக்கூடாதுன்னு யசோதை சொல்கிறா. அப்படியா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கிருஷ்ணன் கேட்டுட்டு அப்படியே வழியில் ஓடுறார். ஓடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்பி வர்றார். கையில் எண்ணிண்டே 1 2 3 4 5 எண்ணிண்டே வர்றார். யசோதை கேட்குறா, என்னத்துக்கு எண்ணற நீ அப்படின்ற. இல்லை, எனக்கு 2 காலுக்கு நீ 2 செருப்பு கொடுத்த, அங்கே அவ்வளவு மாடு ஆடு குட்டி பசு எல்லாம் இருக்கே, நந்தகோபுரட்டு அவ்வளோலாம் இருக்கே, இது எல்லாத்தையும் தானே நான் இஷின் போகணும், அதுக்கு வேற 4 கால் இருக்கே, ஸோ நீ கணக்கு பண்ணிப்பாரு, ஒரு பசுக்கு 4ன்னு அத்தனை பசுக்கு எவ்வளோ இருக்கும், அத்தனை செருப்பு இந்த நிமிஷம் வரவழைச்சு கொடு அப்படின்ற. யசோதை முதல்ல சிரிக்கிறா, என்னது இது இப்படியா பேசுவேன்னு. அதுக்கப்புறம் பிடிவாதமாக கண்ணன் சொல்ல சொல்ல யசோதை புரியலை, என்ன பண்ணுறதுன்னு, இந்த குழந்தைக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு. அப்போ சொல்கிறா, கண்ணா, நீ ஒரு மனுஷ குழந்தை, உனக்கு காலில் அந்த குழம்பு கிடையாது, அதெல்லாம் மிருகம், அதனால அதுக்கு அந்த குழம்பு இருக்காது, அதில் ஒன்றுமே குத்தாது, அது கட்டை மாதிரி இருக்கும், அதில் குத்தாது, அதுகளுக்கு வேணாண்டா, உனக்கு தான்னுச்சு. ஓன்னு ஒரே அழுகை. எது கழறார் அப்படின்னு பார்த்தா, சின்ன வயசு நான் வயத்தில் குழந்தையா இருக்கச்ச நீ என்னத்தை சாப்பிட்ட அப்படின்றார். நான் சாதம், சாத்துந்து, பொங்கல் எல்லாமே தான் காய் எல்லாம் தான் சாப்பிட்டேன், நன்னா தான் சாப்பிட்டேன் அப்படின்றா. அது கிருஷ்ணன் திருப்பி அழுதுண்டே சொல்கிறார், அதனால தான் என் காலில் குழம்பு கிடையாது, எனக்கு காலாக வந்துடுத்து, நீனும் அந்த பசு மாதிரி அதுக்கு போடுற அந்த ஃபாடர் சாப்பிட்ருந்த அப்படின்னு உனக்கும் அந்த குழந்தை, அந்த பசு மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கும் காலில் அந்த குழம்போட. எப்படி பசுவுக்கு போடுற தீனியை யசோதா சாப்பிடலையா, அதுக்கு கிருஷ்ணன் அழறாளாம். அப்படி யசோதைக்கு ஆனந்தத்தில் கண்ணனை ஆலிங்கனம் பண்ணுறா. என்ன இதில் தெரியறதுன்னா, ஒரு அம்மாவுக்கு எந்த அளவுக்கு
அவர் ஒரு அனுபவம் கொடுக்கணும் அப்படின்றதுனால கொடுத்துருக்கார். இதில் இது கேட்கச்சே நம்மளுக்கு அறியாமல் நம்ம முகத்துலேயும் ஒரு சின்ன சிரிப்பு வருது இல்லையா, ஒரு ஆனந்தம் வருது இல்லையா. இந்த அனுபவம் நம்மளுக்கு கொடுக்கணுன்றதுனால தான் கண்ண பரமாத்மா இதெல்லாம் பண்ணியிருக்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சின்ன சின்ன கதைகள், சின்ன சின்ன சேஷ்டிதங்கள் கிருஷ்ணந்து அடுத்தடுத்து பார்ப்போம். அடியேன்.